இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 20. இன்றைய நாளில் விடுதலை பயண நூல் 15 முதல் 19 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, நன்றியை மறக்கும் மனிதர்கள். செங்கடலை கடந்தவுடன் இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் அந்த பாடலுக்கு பிறகு சிறிது காலத்திலேயே மாரா என்னும் இடத்துல தண்ணீர் கசப்பாக இருந்ததும் அவங்க முணுமுணுக்க தொடங்கினாங்க. அதிசயம் நடந்தவுடனே நன்றி பாடல் எழுகிறது. ஆனால் சோதனை வந்ததும் புகார் குரல் எழுகிறது. கடந்த கால விடுதலையை நினைவில் வைத்துக் கொள்ளாத மனம் தற்போதைய சிக்கலை பெரிதாகவே பார்க்கும். நம்பிக்கை என்பது உணர்ச்சியின் அல்ல, அது நினைவின் பயிற்சி என்பதை தான் 15ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவது, நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். மன்னா விண்ணிலிருந்து பொழியப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான அளவையே சேகரிக்க வேண்டும்னு கடவுளும் கட்டளையிட்டு இருந்தார். அதிகமாகவே சேகரித்தவர்கள் கெடுதலை தான் கண்டாங்க. கடவுள் நமக்கு தேவையை அளிப்பதோடு அதை பயன்படுத்தக்கூடிய ஒழுங்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நாளைய பயத்தால இன்றைய ஆசீர்வாதத்தை சேமிக்க முயல்வது நம்முடைய நம்பிக்கையவே அளிக்கின்றது. அன்றாட உணவு என்ற ஜெபம், தினமும் கடவுளினுடைய வழி நடத்துதல் என்பதுதான் 16ஆம் அதிகாரம் நமக்கு கற்பிக்கின்றது. மூன்றாவது, ஜெபிக்கும் கைகள் வெற்றியின் கைகள். அமலேக்கியருடன் நடந்த போரில் மோசே கைகளை உயர்த்திய போது இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றாங்க. கைகளை கீழே தாழ்த்திய போது தோல்வி ஏற்பட்டது. ஆரோனும் ஊரும் கைகளை தாங்கி பிடித்தாங்க. போர்க்களத்துல வாள் அவசியம்தான், ஆனா மலையில உயர்த்தப்பட ஜப கைகள் அதை விட முக்கியம். ஒரு தனி மனிதன் சோர்ந்தால் சமூகம் அவனை தாங்க வேண்டும். விசுவாச பயணம் என்பது தனிப்பட்டதல்ல, அது ஒரு கூட்டு பொறுப்பு என்பதை தான் 17ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நான்காவது, பணி பகிர்வு. மோசேயை தனியாகவே மக்களெல்லாம் நீதி தீர்ப்பு செய்தாரு. இதை கண்ட இத்திரோ பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க அறிவுரை வழங்கினாரு. ஆவிக்குரிய பணியும் நிர்வாக ஞானமும் எதிரிகள் அல்ல, அது கடவுளினுடைய பணியில் ஆலோசனையை ஏற்க தயங்காத மனம் வேண்டும் என்பதுதான். பகிரப்பட்ட பொறுப்பு நீடித்த ஊழியத்தையும் உருவாக்கும் என்பதை தான் 18ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஐந்தாவது, உடன்படிக்கைக்குள் கடவுள் அழைக்கின்றார். சீனாய் மலையில கடவுள் தம்மை வெளிப்படுத்தினாரு. நீங்க என்னுடைய சொந்த மக்களா இருப்பீங்க என்று உடன்படிக்கையும் செய்தார். விடுதலை இறுதி குறிக்கோள் அல்ல, அது உடன்படிக்கைக்கான ஒரு வாசல். கடவுள் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து மட்டும் விடுவிக்கவில்லை, நம்முடைய மக்களாக வாழவும் அழைக்கின்றாரு. சுதந்திர பொறுப்போடு இணைந்திருந்தால்தான் பூரணமாகும் என்பதை 19ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இறுதியாக, நான் உங்களை கழுகுகளின் இறக்கைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்து என்னிடமே அழைத்து வந்தேன். விடுதலை பயண நூல் அதிகாரம் 19 இறைவார்த்தை 4. இந்த அதிகாரங்கள் உணர்த்தும் வாழ்வியல் சிந்தனைகளை நம் மனதில் இருத்தி இந்நாளை மகிழ்ச்சியாக தொடர்வோம். நன்றி.